பைனாமியல் தியரத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் இப்போ லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஷினை a into x power p plus b by x power q whole power n ஃபார்ம்ல நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஃபர்தரா கொஷின்ல இருந்து a b p q n அண்ட் m ஓட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்ணி எழுதிக்கணும். நெக்ஸ்ட் ஷார்ட்கட் ஃபார்முலாவான r equal to np minus m by p plus q எழுதிக்கணும். np ஓட வேல்யூ 30, m ஓட வேல்யூ 2, p plus q equal to 4. 30 minus 2 is 28. 28 divided by 4 is 7. Further, coefficient of x square கான shortcut which is equal to ncr into a power n minus r into b power r. By applying the suitable values here, we will get 10c7 into a is 1, so it can be neglected. b power r is a power 7. 10c3 is 120 along with a7. This is the correct answer. That's all. பைனாமியல் தியரத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x பவர் 5 கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் இப்போ லேர்ன் பண்ண போறோம். क्वेश्चन பாருங்க 2 into x power 3 minus 1 by 3 times x square whole power 5 a into x power p plus b by x power q whole power n ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் a b p q n and m ஓட சூட்டபிள் வேல்யூஸ் क्वेश्चनல இருந்து லொகேட் பண்ணி எழுதிக்கோங்க. ஷார்ட்கட் ஃபார்முலா ஃபார் r is equal to np minus m by p plus q which is nothing but 15 minus 5 by 5 which is equal to 2. Further, coefficient of x power 5 கண்டுபிடிக்க shortcut formula ncr into a power n minus r into b power r. By applying the suitable values, we get 5c2 into 2 power 3 into minus 1 by 3 whole square. The final result is 80 by 9. That's all. பைனாமியல் தியரத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் 18 ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் நாம இப்ப லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை a into x power p plus b by x power q whole power n ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து a b p q n அண்ட் m க்கான சூட்டபிள் வேல்யூஸ் ஐடென்டிஃபை பண்ணிடுங்க. r ஓட ஷார்ட்கட் ஃபார்முலா np minus m whole divided by p plus q யூஸ் பண்ணி அதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. So 42 by 7 is 6. This is the value for r. Next, coefficient of x power 18 ஓட shortcut formula ncr into a power n minus r into b power r யூஸ் பண்ணீங்கன்னா what we will get is 15c6 into a value is 1 neglected, b value is minus 1 whole power, r is 6. This is also neglected. 15c6 is equal to 5005. This is the final answer. That's all. பைனாமியல் தியரத்துல coefficient of x power minus 6 கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் இப்போ நம்ம லேர்ன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை a into x power p plus b by x power q whole power n அப்படின்ற ஃபார்முலா எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இருந்து a b p q n and m க்கு சூட்டபிள் வேல்யூஸ் எழுதிக்கோங்க. n is nothing but index of this binomial expansion. நெக்ஸ்ட் r ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் ஃபார்முலா np minus m by p plus q which gives 9 plus 6 by 1 plus 2 which is nothing but equal to 5. Next, coefficient of x power minus 6 find out பண்ணக்கூடிய ஷார்ட்கட் ஃபார்முலா ncr into a power n minus r into b power r இப்போ நம்ம யூஸ் பண்ண போறோம். சூட்டபிள் வேல்யூஸ் n r a and b க்கு அப்ளை பண்ணினா we will get 9c5 into 4 by 5 whole power 4 into 5 by 2 whole power 5. further simplify பண்ணா we will get 5040. This is the answer. That's all. பைனாமியல் தியரத்துல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 கண்டுபிடிக்கிற ஷார்ட்கட் இப்போ லேர்ன் பண்ண போறோம். கொஸ்டினை a into x power p plus b by x power q whole power n ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் a b p q n and m ஓட சூட்டபிள் வேல்யூஸ் கொஸ்டின் வந்து ஐடென்டிஃபை பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் r ஓட ஷார்ட்கட் ஃபார்முலா np minus m by p plus q யூஸ் பண்ணி r ஓட வேல்யூ இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். வாட் இஸ் n into p? 10, m value is minus 4, p plus q is 3, 6 by 3 is 2. Coefficient of x power 4 ஓட ஷார்ட்கட் ஃபார்முலாவாக ncr into a power n minus r into b power r எழுதி சூட்டபிள் வேல்யூஸ் இப்போ அப்ளை பண்ண போறோம். ஃபர்தர் சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 405 by 256.